ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்த புதிய கட்டுப்பாடுகள். திடீரென அறிவிக்கப்பட்ட உத்தரவால் நடைபாதை வியாபாரிகள் பாதிப்பு. பிரதமர் மோடி தலைமையில் அவசர உயர்நிலை கூட்டம். கொரோனா நிலவரம், தடுப்பூசி பணிகள், டவ்தே புயல் குறித்த ஆலோசனை. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த நடவடிக்கை. மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நாளை மறுதினம் அனைத்து மாநில கல்வித்துறை செயலாளர்களுடன் ஆலோசனை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3890 பேர் கொரோனாவிற்கு பலி. ஒரே நாளில் 3,26,000 பேருக்கு பாதிப்பு. ரெம்டெசிவிர் மருந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கொரோனா சிகிச்சைக்காக வீட்டு தனிமையில் உள்ளவர்களுக்கு 16 மருத்துவர்கள் கொண்ட குழு ஆலோசனை வழங்கும். பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேட்டி. கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து திருச்சி காந்தி மார்க்கெட் தற்காலிகமாக மூடப்பட்டது. நாளை முதல் மேலப்புதூர் பகுதியில் இயங்கும் என அறிவிப்பு. ஒடிசாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட 27.6 டன் ஆக்சிஜன் தமிழகம் வந்தடைந்தது. கர்நாடக கடற்பகுதியின் மேற்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டவ்தே புயல். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டவ்தே புயல் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். டவ்தே புயல் எதிரொலி. கேரள மாநிலத்தில் கனமழை. 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை. முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நேபாள பிரதமராக ஷர்மா ஒலி மீண்டும் பதவியேற்பு. 30 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க அதிபர் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள டவ்தே புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் தமிழகத்தில் 5 தினங்களுக்கு கனமழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக மாறியது. டவ்தே என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தற்போது மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 6 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் 12 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
டவ்தே புயல் வரும் 18ஆம் தேதி குஜராத் கடற்பகுதியில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நிலவரம், தடுப்பூசி பணிகள் மற்றும் டவ்தே புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு மோடி தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் கொரோனா முதல் அலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கியது. முதல் அலையில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகபட்சமாக 98,000 கடந்தது. ஆனால் கொரோனா இரண்டாம் அலை கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய நிலையில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 4 லட்சத்தை சர்வசாதாரணமாக கடந்தது. கொரோனா இரண்டாம் அலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் திணறி வருகின்றன. நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் படுக்கை சிகிச்சைக்கான மருந்து, ஆக்ஸிஜன், தடுப்பூசி உள்ளிட்டவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் திரு மோடி தலைமையில் டெல்லியில் இன்று அவசர உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா நிலவரம், தடுப்பூசி பணிகள் மற்றும் டவ்தே புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. டெல்லியில் கொரோனா தொற்று 35%லிருந்து 11% குறைந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 6,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கொரோனா நிலவரம் குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தொற்று சதவீதம் குறைந்து வருவதாக கூறினார். முழு ஊரடங்கின் பலனாக 35%ல் இருந்த பாதிப்பு விகிதம் தற்போது 11% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 6,500 பேர் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியிருப்பதாக கூறினார். டெல்லியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலவி வந்த சூழலில் 1000 ஐசியு படுக்கைகள் வெறும் 15 தினங்களில் தயார் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு மேலும் 27.6 டன் ஆக்ஸிஜன் ஒடிசாவிலிருந்து 2 லாரிகளில் நிரப்பப்பட்டு ஆக்ஸிஜன் விரைவு மூலம் திருவள்ளூர் வந்தடைந்தது. தமிழகத்திற்கான முதல் ஆக்ஸிஜன் ரயில் நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்தடைந்தது. மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் இருந்து 4 கண்டெய்னர்களில் 80 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்டு வந்த விரைவு ரயில் சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அங்கிருந்து ஆக்ஸிஜன் தேவைப்படும் மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழகத்திற்கு மேலும் 27.6 டன் ஆக்ஸிஜன் ஒடிசாவிலிருந்து 2 லாரிகளில் ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் திருவள்ளூர் வந்தடைந்தது. இதில் ஒரு லாரி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மற்றொரு லாரி சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரைக்கு அனுப்பப்பட உள்ளது. இதனிடையே மேலும் 5 காலி டேங்கர் லாரிகள் இன்று மாலை ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவுக்கு ஆக்ஸிஜன் நிரப்பி வர அனுப்பப்பட உள்ளன. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நாளை மறுதினம் அனைத்து மாநில கல்வித்துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். நாட்டின் தேசிய கல்விக் கொள்கை கடந்த 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 34 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கல்விக் கொள்கையை மத்திய பாஜக அரசு உருவாக்கியுள்ளது. இந்த கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன. குறிப்பாக அதில் உள்ள மும்மொழி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சில மாநிலங்கள் நாடு முழுவதும் ஹிந்தி மொழியை திணிக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளன. தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கைக்கு வாய்ப்பே இல்லை என அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக நாளை மறுதினம் ஆலோசனை நடைபெற உள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அனைத்து மாநில கல்வித்துறை செயலாளர்களுடன் நாளை மறுதினம் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். அமெரிக்க அதிபரின் மூத்த ஆலோசகராக இந்திய வம்சாவளி பெண் நீரா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது நிர்வாகத்தின் சில முக்கிய பொறுப்புகளுக்கு இந்திய வம்சாவளியினரை தேர்வு செய்து வருகிறார். அந்த வகையில் வெள்ளை மாளிகையில் அதிகாரமிக்க பதவியான மேலாண்மை மற்றும் நிதிக்குழுவின் தலைவராக இந்திய வம்சாவளி பெண்ணான நீரா நியமிக்க ஜோ பைடன் முடிவு செய்தார். ஆனால் இதற்கு செனட் சபை எம்பி ஜோ எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் நீரா நியமனத்தில் சிக்கல் எழுந்தது. இருப்பினும் வெள்ளை மாளிகையின் நிர்வாக குழுவில் நீரா இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
அதன்படி தனது மூத்த ஆலோசகராக நீரா நியமித்து அதிபர் ஜோ பைடன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மூத்த ஆலோசகராகவும் நீரா செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா சிகிச்சைக்காக வீட்டு தனிமையில் உள்ளவர்களுக்கு 16 மருத்துவர்கள் கொண்ட குழு ஆலோசனை வழங்கும் என பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனா சிகிச்சைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டளை மையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். டாக்டர்ஸ் வந்து ஹோம் ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ணணும். அந்த ட்ரைனிங் கொடுத்த அடிப்படையிலே இன்னைக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட 16 டாக்டர்களுடைய குழு தற்பொழுது வந்து சென்ட்ரல் ஜோனுடைய அனைத்து வந்து பகுதிகளில் வந்து வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை செய்கின்றார்கள். ஹோம் ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மெடிசன் சம்பந்தமாக அவங்களுடைய கேள்விகள், ஃபீவர், அவங்களுடைய பாடி பெயின் மற்றும் இதர வந்து பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து எங்கள் டாக்டர்ஸ் குழுக்கு சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் வந்து மாநகராட்சி சார்பாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியர்ஸ் ஹெல்ப்காக வராங்களா அதெல்லாம் டாக்டர்ஸ் வழியாக நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறோம், உறுதிப்படுத்துகிறோம். மஞ்சள் பை வந்து கோவிட் பொருட்கள் வந்து வேஸ்ட் டிஸ்போசலுக்காக அவங்களுக்கு போய் சேருதா அதெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறோம். யாராவது வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்பட்டால் இவங்க வந்து உடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜோனல் டாக்டர், ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸருக்கு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கார் ஆம்புலன்ஸ் வழியாக அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இன்னிலிருந்தும் காலையில் 8 மணிலிருந்து இந்த பணி வந்து எல்லா இடத்துலையும் தொடங்கப்பட்டுள்ளது. அதுதான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து திருச்சி காந்தி மார்க்கெட் தற்காலிகமாக மூடப்பட்டது. நாளை முதல் திருச்சி மேலப்புதூர் ரோடு பகுதியில் காந்தி மார்க்கெட் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து திருச்சி காந்தி மார்க்கெட்டை மூட மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது. இதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் ஒருங்கிணைந்து ஆலோசித்ததில் காந்தி மார்க்கெட்டை இடமாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி காந்தி மார்க்கெட் தற்காலிகமாக மூடப்பட்டது. நாளை இரவு முதல் காந்தி மார்க்கெட் வியாபாரம் திருச்சி மேலப்புதூர் ரோடு பகுதியில் நடைபெறும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. விற்பனையை பொறுத்தவரை இரவு மொத்த வணிகமும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை சில்லறை வணிகம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெம்டெசிவிர் மருந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக அரசை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யும் மையங்களில் அலைமோதும் கூட்டத்தை தவிர்க்க அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த மருந்தினை விற்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மருந்து வாங்க வருபவர்களும் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அளவுக்கு இந்த மையங்களில் கூட்டம் அலைமோதுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை உடனடியாக முறைப்படுத்திட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தேவைப்படுவோர் அனைவருக்கும் எந்தவித சிரமமும் இன்றி ரெம்டெசிவிர் மருந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இம்மருந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா வார்டை விட்டு கொரோனா நோயாளிகள் சுதந்திரமாக உலா வருவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 293 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சிறப்பு வார்டில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு சுமார் 400 பேர் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்த நிலையில் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா சிறப்பு வார்டில் தங்கியுள்ள சில நோயாளிகள் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி கொரோனா வார்டை விட்டு வெளியில் வந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் ஆங்காங்கே அமர்ந்திருப்பது உடன் சுதந்திரமாக உலா வருகின்றனர். இதன் மூலம் தொற்று பரவ வாய்ப்புள்ளதால் பிற நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். தொற்று பாதித்த ஒரு நபரால் நூற்றுக்கணக்கானோருக்கு பரவ வாய்ப்புள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கும் சூழலில் அரசு மருத்துவமனையில் நிலவும் இதுபோன்ற சூழல் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் அழுகி வீணானது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதையடுத்து பல்வேறு மாநிலங்கள் முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளன. அந்த வகையில் கர்நாடக மாநிலத்திலும் 2 வார முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் சிவமோகாவில் உள்ள காய்கறி சந்தையில் தேங்கியிருந்த காய்கறிகள் அழுகி வீணானது. பாழான காய்கறிகளின் மதிப்பு 15 லட்சம் ரூபாய் என அப்பகுதி காய்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இருவரது மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு டி பெருமாள் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாகவும், அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள மற்றொரு இரங்கல் செய்தியில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் திரு எம் குணசேகரன் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாகவும், அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்த நிலையில் தூத்துக்குடியில் பொருட்களை வாங்க சமூக இடைவெளியின்றி மக்கள் கூடினர். பகல் 12 மணி வரை கடைகள் இயங்கிய நிலையில் இன்று முதல் 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டது. இதனால் மளிகை கடைகள் மற்றும் காய்கறி கடைகளில் மக்கள் கூட்டம் காலை முதலே அதிகமாக காணப்பட்டது. நாளை முழு ஊரடங்கு காரணமாக மக்கள் அதிக அளவில் சமூக இடைவெளியின்றி கூடியதால் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் ஒரு வீட்டில் இருந்த ஸ்டெபிலைசரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கொங்கு நகர் 3வது வீதியில் வசித்து வரும் செந்தில்குமார் என்பவரது வீட்டில் இருந்த ஸ்டெபிலைசர் தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் கரும்புகை வெளியேறியது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே விடிய விடிய பெய்த பலத்த மழையால் 5 கிராமங்களில் பாலங்கள் சேதமடைந்துள்ளன. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நாங்குநேரி அருகே களக்காடு பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்ததால் கால்வாயில் வெள்ளம் ஏற்பட்டது. இதனையடுத்து 5 கிராமங்களில் தற்காலிக பாலம் உடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டத்தில் புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கையால் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்காக 456 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நீலகிரியில் உள்ள பேரிடர் குழுக்களுடன் இணைந்து செயல்படும் வகையில் அரக்கோணத்திலிருந்து கமாண்டர் கணேஷ் பிரசாத் தலைமையில் 25 பேர் கொண்ட பேரிடர் குழுக்கள் நீலகிரிக்கு விரைந்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தண்ணீர் தேடி குடியிருப்புக்குள் தஞ்சமடைந்த மயிலை வனத்துறையினர் மீட்டனர். ஆம்பூர் அடுத்த கடாம்பூர் கைலாசகிரி கிராம பகுதியில் பைரோஸ் என்பவரது வீட்டின் அருகே ஆண்மயில் ஒன்று நீண்ட நேரமாக சோர்வான நிலையில் அங்கேயே சுற்றித் திரிந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் மயிலை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர்.
பின்னர் அருங்கல் துருகம் பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் பறக்கவிட்டனர். கரூரில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த 10 பேரை போலீசார் கைது செய்தனர். சுமார் 2000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முழு ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கரூரில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பந்தப்பட்ட இடங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெவ்வேறு இடங்களில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 10 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து சுமார் 2000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குறிப்பாக கரூர் மாவட்டம் அருகம்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருடைய வீட்டில் மட்டும் 1714 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 36,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 13 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 104 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,520 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,032 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 75 ரூபாய் 50 காசுக்கும், 1 கிலோ 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாகை அருகே சொத்து தகராறு காரணமாக தம்பியை அண்ணனே கொலை செய்த விவகாரம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை கீழ்வேளூர் அருகே அகடம்பரனூர் மேலத்தெருவில் வசித்து வரும் அண்ணன் தம்பிகளான நவநீத கிருஷ்ணன், வளதரசு ஆகியோர் கொத்தனார் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் எதிரெதிர் வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தம்பியான வளரசு அண்ணன் வீட்டிற்கு சென்று சொத்து விஷயமாக தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகராறு முற்றியதில் வல்லத்தரசு அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் நவநீத கிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கீழ்வேளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நவநீத கிருஷ்ணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக கீழ்வேளூர் போலீசார் வளதரசுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சொத்து தகராறு காரணமாக தம்பியே அண்ணனை கொலை செய்த விவகாரம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக காலை 10 மணிக்கு கடைகளை அடைக்க அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் காய்கறி கடைகளின் விற்பனை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேரத்தை அதிகரித்தால் மட்டுமே கடைகளில் மக்கள் கூட்டம் குறையும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த டைம் குறைக்க மக்கள்லாம் அந்த இப்போ 6லேருந்து 10 மணி அப்படின்றப்போ இந்த 4 மணி நேரத்தில் மொத்த மக்கள் வரனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி வரைக்கும் அப்படி கொடுத்தாச்சுன்னா அவங்க போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு 500 பேர் வராங்கன்னா 500 பேரும் அந்த 4 மணி நேரத்தில் வராங்க. அதே ஒரு கூட ஒரு 4 மணி நேரம் கொடுத்தாச்சுன்னா 8 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த டைம் நம்மளுக்கு ஆட்கள் வந்து பிறகு ஃப்ரீயாக இருக்கும். இவ்வளோ க்ரௌட் இருக்காது. நோய் பரவலை கொஞ்சம் குறைக்கலாம். வெடிங்காட்டி காலையில் 3 மணிக்கு போகிறோம், வரத்துக்கு எப்படியும் 6 ஆயிடுது. அப்புறம் நாங்கள் எப்படி கடை விற்கிறது, எப்படி இது பண்ணுறது? எங்களுக்கு 10 மணி வரைக்கும்னா எப்படி கொடுக்கலாம், ஒரு மணி 2 மணி வரைக்கும் கூட கொடுக்கலாம். கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். திருப்பி யாரை கட்டிட்டு மூடணும், திருப்பி எல்லா பொருளும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவது. ஏன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு பார்க்க வேண்டியதாக, இது யாரும் கிடையாது. அதையும் கொஞ்சம் டைமிங் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்தியாவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,66,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3,890 பேர் தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,26,098 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,43,72,907 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 3,890 பேர் மரணமடைந்துள்ளதாகவும், மொத்த பலி எண்ணிக்கை 2,66,207 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 36,73,802 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 2,04,32,898 பேர்
தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக ரெம்டெசிவிர் மருந்துகளை குடோனில் பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். கோவில்பட்டி கதிரேசன் கோவில் ரோடு பகுதியில் குடோன் ஒன்றில் ரெம்டெசிவிர் மருந்துகளை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 145 ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகள் பிடிபட்டன. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சட்டவிரோதமாக அவற்றை பதுக்கி வைத்திருந்த சண்முகம் மற்றும் கணேசன் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நேபாள பிரதமராக KP சர்மா ஒலி மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். சர்மா ஒலி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் புஷ்பகமல் தாகல் பிரசண்டா திரும்ப பெற்றதை அடுத்து சர்மா ஒலி பெரும்பான்மையை இழந்தார். இதனையடுத்து அவர் பதவி விலகினார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவிற்குள் புதிய அரசை அமைக்குமாறு எதிர்க்கட்சியான நேபாள காங்கிரஸ் பிரசண்டாவின் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிபர் வித்யாதேவி பண்டாரி அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் குறித்த நேரத்திற்குள் ஆட்சி அமைக்க இரு கட்சிகளும் தவறிவிட்டன. இந்த சூழலில் சர்மா ஒலியை மீண்டும் பிரதமராக அதிபர் நியமித்தார். அதன் தொடர்ச்சியாக நேபாளத்தில் 43வது பிரதமராக சர்மா ஒலி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் அவரது அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் 30 நாட்களுக்குள் சர்மா ஒலி தனது பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என அதிபர் அறிவித்துள்ளார்.